ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி டுடே சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு சம் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதாவது என்ன அப்படின்னா, சி ஈக்குவலண்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். பட் ஆனால் பர்வீன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நமக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஆன்சர் வரல. அட் த சேம் டைம் வந்து இந்த வீடியோ இந்த சம்மை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தியாக போகுமே தவிர கான்செப்ட் ஒன்று தான். சி ஈக்குவலண்ட்டுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பட் ஆனால் எப்படி இருக்குன்னா, சர்க்யூட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது. ஸோ அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணி வந்தாலே நம்ம என்ன அப்படின்னா சி ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம், இந்த வீடியோஸ் நான் வந்து என்னோட வீடியோஸை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு தான் இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேங்கிறது புரியும். நீ சடனாக இந்த வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன மேம் சம்மந்தமே இல்லாமல் இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நம்ம டே பை டே வந்து டுடே சேலஞ்ச் அப்படிங்கிற சம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ, ஷார்ட்ஸ் நம்ம போடக்கூடிய ஷார்ட்கட்டாக இருக்கட்டும், இந்த டுடே சேலஞ்ச் வீடியோஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? நான் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் பர்டிகுலராக பேசலை, இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீ படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போ நீ ஒரு டாபிக் படிக்கிற, மார்னிங் ஒரு டாபிக் படிக்கிற, ஈவினிங் வந்து டெஸ்ட் எழுதுற அப்படின்னா அது டிஃபால்ட்டாக மைண்டில் இருக்கும், ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். பட் நான் டுடே சேலஞ்சுன்னு ஏதோ ஒரு டாப்பிக்லேருந்து நான் உனக்கு கொஷின் கேட்குறேன்னா, அப்போ உன்னால் ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின். அதில் ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்தே உங்களோட லெவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம முன்னாடி படித்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்த திங் பார்த்தீங்கன்னா, சர்க்யூட் தியரி நிறைய பேர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட்லேயே சர்க்யூட் தியரி தான் ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன். ஓகேவா? ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் வந்து அந்த ஓம்ஸ்லா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அந்த ஓம்ஸ்லா வச்சு தான் வந்து என்ன அப்படின்னா, சர்க்யூட் வந்து என்ன அப்படின்னா கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சம்ஸ்லாம் பார்க்கணுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்க்கணுமா. இந்த மாதிரி இது வந்து டஃப்பான ப்ராப்ளம்ஸ்ன்னு நான் சொல்ல முடியாது, நான் ஒத்துக்கவும் முடியாது. பட் உங்கள் சைட்லேருந்து டஃப்பான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆனால் இதையே நீ பார்த்து வச்சுக்கிட்டேன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம், அதாவது ஈஸியாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் நீ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்தோன்னே இது டஃப்பாக இருக்குது, இது நம்ம போட முடியாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு அந்த டுடே சேலஞ்ச் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஜஸ்ட்டு சி ஈக்குவலண்ட்டுக்கான ஃபார்முலா மட்டும் சொல்லியிருப்பேன், எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு. இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்மா. சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுனா இது மட்டும் இல்லைம்மா, இதே மாதிரி சர்க்யூட் வந்து என்ன அப்படின்னா, இப்போது உனக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, காம்ப்ளெக்சிட்டியான ஒரு சர்க்யூட் கொடுத்துருவாங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக கரண்ட்டோட வேல்யூ என்ன, வோல்டேஜோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், சர்க்யூட் தியரியை பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ்லா மட்டும்தான் உனக்கு தெரியணும். என்னது ஓம்ஸ்லா? V = I/R. ஓகேவா? ஸோ இந்தலாம் உனக்கு தெரியணும்னா, உனக்கு சப்போஸ் வோல்டேஜ் கேட்டிருக்கானா ரெசிஸ்டார் வேல்யூவும் ஐ வேல்யூவும் உனக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் இப்போ இந்த சம்மே பேசலை, ரேண்டமாக பேசுகிறேன். ஓகேவா? இப்போ ஒரு சம்மு கொடுத்துருக்குறாங்க, கொடுத்தா நிறைய ரெசிஸ்டார் கொடுத்துருக்காங்க, கரண்ட் அங்கே இங்கே பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, நீ என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள், ஹோல் காம்ப்ளெக்சிட்டியான சர்க்யூட்டை உன்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டார் வேல்யூ மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா மேம்? நீங்கள் சொல்லும் போது புரியுது, பட் ஆனால் சம்ஸ் போடும் போது தெரியல அப்படின்னா, அப்போ உனக்கு அதிக ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த கொஷின் உன்னால் ஆன்சர் பண்ண முடியுது, அதாவது இந்த கொஷினை டச் பண்ண முடியுதுனாலே நீ சர்க்யூட் தியரி 40% படிச்சிருக்கேன்னு அர்த்தம். இது சால்வ் பண்ணி உன்னால் ஆன்சர் கொண்டு வர முடியுது அப்படின்னா, உன்னால் 80% வந்து நீ சர்க்யூட் தியரியில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இது ஆன்சர் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்துக்கு நீ 90% வந்து சர்க்யூட் தியரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ உன்னோட லெவல் என்னங்கிறத பார்த்துக்கோ. இல்லை மேம், என்னால் கையே வைக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியல அப்படின்னா, நீ சர்க்யூட் தியரியில் நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும். நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, நம்மளோட நீங்கள் ECU ஸ்டூடெண்ட்டாக இருங்க, EEE ஸ்டூடெண்ட்டாக இருங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் நம்மளோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருக்கக்கூடியது சர்க்யூட் தியரி தான். ஓகேவா? சர்க்யூட் தியரியை முடிச்சுட்ட அப்படின்னாலே நீ போஸ்டிங் வாங்கின மாதிரி. ஏன்னா அதிக கொஷின்ஸ் அதுலேருந்து தான் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து உங்களுக்கு கொஷின் ஸ்டாண்டர்டாக எப்படி கேட்குறாங்கன்னா, இப்போ 200 கொஷின்ஸ்னால் 20-20ன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஆர்டர்லலாம் இப்போ தான் கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. அதாவது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, சர்க்யூட் தியரி, கண்ட்ரோல் சிஸ்டம், இதில் தான் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். தியரிட்டிக்கல் கொஷின்ஸில் கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும்.
ஓகேவா? ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம், ஆனால் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ அதனால் சர்க்யூட் தியரியெல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ, நிறைய சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ. புக்கு வச்சுருந்தேன்னா புக் பேக் கொஷின்ஸ் போதும். மேம் புக்கெல்லாம் 8 மார்க் 16 மார்க்குக்கு எழுதியிருப்போம் மேம், அதெல்லாம் உட்காந்து யார் போடுறது? அப்படி கிடையாதுமா. அதே மாதிரி தான் நீ இதுலேயும் போடுற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி மேம் அப்படின்னா, உன்னோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதிக ப்ராக்டிஸ் வேணும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகேங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஒருத்தவங்க கூட ஆன்சர் பண்ணல. பர்வீனுமே வந்து மேம் ஆப்ஷன் சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அப்புறம் பர்சனலாக வேறு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் நான் போட்டிருக்கிறேன், ஆனால் நான் கரெக்டாக போட்டிருக்கேனாங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. இவ்வளோ சிம்பிளான சம்மு. ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தடுமாறுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சர்க்யூட் தியரி நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமில் ஏஇஎல்லாம் கோச்சிங் கண்டிப்பாக உண்டுமா. ஸோ அதனால் சர்க்யூட் தியரிலாம் வேறு லெவலில் நம்ம பண்ணுவோம். ஒன்லி ப்ராக்டிஸ் செக்ஷனாகவே நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? அதை நிறைய சம்ஸ் எடுத்து பண்ணுற மாதிரியே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சம் உங்களுக்கு நான் எப்படின்னா, இப்போ இதை சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருந்தானா நீ ஒன்றும் இல்லை, இந்த ஓம்ஸ்ல அளவுக்கு நீ அந்த சர்க்யூட்டை சுருக்கி கொண்டு வரணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்படின்னா என்னது, உனக்கு ஒரே ஒரு ஆர் தான் இருக்கணும். அந்த ஆரில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு தெரியணும். தெரிஞ்சதுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வோல்டேஜ் கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளோதான். நீ பெரிய அளவு திங்க் பண்ணாதான் ரொம்ப கஷ்டமாக தெரியும். ரொம்ப சிம்பிளாக திங்க் பண்ண, சின்ன பிள்ளை மாதிரி திங்க் பண்ணால் நான் சின்ன பிள்ளை மாதிரி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இது பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் கேட்கப்பட்ட கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர போகிறேன். ஓகேவா? இதுவே கஷ்டம்னா உங்களுக்கு சர்க்யூட்டில் வோல்டேஜ் கரண்ட் இந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டியான சர்க்யூட்லாம் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியான சம் தான். சரி, போட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அப்போ என்னென்னா, இந்த சர்க்யூட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். நல்லா பாரேன், இதில் எனக்கு எந்த இடத்துல என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா, இப்போ இங்கே பார்த்தனா ஏ அண்ட் பி டெர்மினல் வந்து எனக்கு எப்படி இருக்குது? ஓப்பனில் இருக்குது. ஓகேவா? ஸோ மேம் ஓப்பனில் கரண்ட் பாஸ் ஆகுது, அதெல்லாம் கரெக்டுமா. பட் இங்கே கரண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ நீ அந்த அளவுக்குலாம் திங்க் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? கரண்ட் வோல்டேஜ்லாம் அவன் கையே வைக்கல, வெறும் சி ஈக்குவலன்ட் மட்டும் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ என்னன்னா, நீ இந்த சர்க்யூட்டை சிம்பிளிஃபை பண்ணால் மட்டும்தான் உன்னால் ஆன்சர் கொண்டு வர முடியும். அப்போ என்னன்னா, இந்த சைடு என்னால் பண்ண முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்னா, க்ளோஸ்டு பார்த்து எனக்கு என்னவோ இந்த சைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அப்படி பார்த்தா எனக்கு கேல்குலேஷன் வந்து லென்த்தியாக போகுமா? ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போடுறேன். மேபி நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதாங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் சொல்கிறத வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ இதில் பாரு, C2 C1 C2 இது மூணும் எனக்கு எப்படிப்பா இருக்குது? இது மூணும் எனக்கு சீரீஸில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். கனெக்ஷனில் சீரீஸ் பேரலல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கொடுக்குறதுனாலும் எனக்கு விஷயம் கிடையாது. சீரீஸ்னால் இப்படி இருக்கும். பேரலல்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிரான்ச் வந்து 2ஆக டிவைட் ஆகுதுன்னா அது பேரலல்ப்பா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்படி தானே வந்திருக்குது, இப்படி வந்திருக்கு. இடையில எங்கேயாவது டிவைட் ஆகிருக்கா? ஆகலை. அப்போ இது மூணும் எனக்கு என்னது? சீரீஸ் கனெக்ஷன். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா C2 அப்போ எதெல்லாம் எனக்கு சீரீஸ் கனெக்ஷனு? C2 C1 C2. ஏன்னா எனக்கு 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ சீரீஸ்னால் எனக்கு என்ன ஃபார்முலா? இதை தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சீரீஸ் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? ரெண்டு வேல்யூவாக இருந்ததுன்னா C1 C2 டிவைடட் பை C1 + C2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இங்கே என்ன இருக்குது? 3 வேல்யூ இருக்கும். ஸோ நான் ப்ராப்பராக தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 1/C2 + 1/C1 + 1/C2. ஓகேங்களா? இப்போ எனக்கு C2 வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? C2 வேல்யூ வந்து 3. C2 வேல்யூ வந்து எனக்கு 3. C1 வேல்யூ வந்து எனக்கு 2. ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்டெப்லாம் உனக்கு தெரியல அப்படின்னா நீ சர்க்யூட் தியரியே கை வைக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டாருக்கு நம்ம பேரலல் ஃபார்மேட்டுக்கு இப்படி கண்டுபிடிப்போம். கெப்பாசிட்டருக்கு உல்ட்டாங்கிறதுனால சீரீஸ்க்கு நான் இதை கண்டுபிடிக்கிறேன். ஒட்டு மொத்தத்தில் இது மூணும் எனக்கு சீரீஸ்க்கான ஃபார்முலா வந்து என்னென்னா, இதை அப்படியே என்ன பண்ணணும்? 1/C2 1/C1 போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சி வரக்கூடிய ஆன்சரை என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் எடுக்கலை அப்படின்னா ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா? ஸோ அப்போ 1/C2ஓட வேல்யூ என்ன? 1/3 + 1/2 + 1/3. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்னப்பா வரும்? 3 2s 6 வரும். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்னா 2 3 2. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 2 5 5 + 2 7/6. ஆஹா. அப்போ இதுக்கு வந்து உல்ட்டாவாக எடுத்திங்க அப்படின்னா 6/7. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, சார்ஜர் பின் போட்டுக்கிறேன்.
ஸோ ரெசிப்ரோக்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 6/7 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ டயக்ராமை பாருங்கள். டயக்ராமில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வேல்யூவை வந்து மொத்தமாக நான் என்ன பண்ணிட்டேன்னா 6/7 கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இரு ஒரு நிமிஷம் இதெல்லாம் அரைஸ் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு எப்படி இருக்குது டயக்ராமு? இப்படி இருந்துச்சு. 1 2 மூணாவதை தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே இதுவாக கொண்டு வந்துட்டேன். அப்போது மூணாவதுல எனக்கு 3 கெப்பாசிட்டர், அதாவது இந்த பிரான்ச்சில் 3 கெப்பாசிட்டரை ஒரு கெப்பாசிட்டராக மாற்றிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கா, எந்த கெப்பாசிட்டர்? ஸோ இது ரெண்டும் எனக்கு எப்படிப்பா இருக்குது? இது ரெண்டும் எனக்கு பேரலலில் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சரும் இந்த C1ம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பேரலலாக இருக்குது. அப்போ இது அதுக்கு அடுத்ததை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா C ஈக்குவலண்ட், ஃபஸ்ட்டு C ஈக்குவலண்ட்டும் அதுக்கு அடுத்து C1ம் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பேரலலாக இருக்குது. ஓகே, இப்போ C1 வேல்யூ என்ன பார்த்தோம் நம்ம? இது கொஞ்சம் முன்னாடி பார்த்து போடுற மாதிரி இருக்குது. C1 வேல்யூ வந்து எனக்கு 2வா? சரி, பேரலல்லாம் என்னம்மா, ஜஸ்ட்டு ஆட் பண்ணால் போதும். அப்போ ஆட் பண்ணால் போதும்னா எனக்கு என்ன வரும்? C1 வேல்யூ வந்து எனக்கு C ஈக்குவலண்ட் 6/7 ப்ளஸ் C1 வேல்யூ வந்து எனக்கு 2. ஓகேவா? நான் எதுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன்னு புரியுதாப்பா? ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா சர்க்யூட் வந்து இப்படி இருக்குது. அப்போ இது ரெண்டும் எனக்கு என்னவா இருக்குது? பேரலலாக இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தனா எனக்கு 7 தான் வரும். ஸோ 6 + 7 2s are 14. ஸோ மல்டிப்ளை ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும்னா 20/7 வரும். ஓகேவா? இந்த 20/7 அப்படிங்கிறது என்னது? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ரொம்ப லென்த்தியாக போதுமா? நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே ட்ராக் மாதிரி செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து எந்த இடத்துல வந்து நிற்கும்? அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடும் எனக்கு. ஓகேவா? திருப்பி இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்ச ஆன்சர் இருக்கும். என்ன கண்டுபிடிச்சேன்? 20/7 கண்டுபிடிச்சேனா? சரி, இப்போ இது மூணும் எனக்கு எப்படி இருக்கும்? சீரீஸில் இருக்கும். C2 20/7. ஓகேவா? போட்டுடலாமா? மூணும் எனக்கு எப்படி இருக்கும்? சீரீஸில் இருக்கும். ஸோ அப்போ C2 இந்த 20/7 இது மூணும் எனக்கு எதில் இருக்கும் அப்படின்னா சீரீஸில் இருக்கும். ஓகே, சீரீஸ்னால் என்ன ஃபார்முலா? 1/C2 + 1/C2 ப்ளஸ் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவீங்க. இங்கே என்னது? இது 20/7. ஓகேவா? C2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறேன் நான்? த்ரீயா? ஒரு நிமிஷமா. ஆமாம், C2 வேல்யூ 3. அப்போ 1/3 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 20/7 மேலே எப்படி போகும்? மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு. 7/20. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 320 எனக்கு 60 வருமா? ஓகே, இல்லைனா இப்படி எழுதிக்கலாமா? 2/3, ஏன்னா இது வந்து 2/3 ப்ளஸ் 7/20ன்னு வரும். ஸோ எனக்கு இது 60. இதை எது கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க? 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 220 எனக்கு 40 ப்ளஸ் இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 7s are 21. ஸோ இப்போ ஆன்சர் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 60/61 வரும். ஒரு நிமிஷம். என்ன வரும் எனக்கு? 61/60 வரும். ஆனால் நம்ம என்ன எடுக்கணும்? ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். 60/61. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டேன். 60/61. இது எந்த இடத்துல இருக்குன்னு டயக்ராம் போட்டுடலாமா? இது எங்கே இருக்கும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ என்னது? எனக்கு 60/61ம் இதுவும் எனக்கு எப்படி இருக்குது? பேரலலாக இருக்குது. ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணணும்? பேரலல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கு அடுத்தது 60/61க்கும் 60/61ம் C1ம் எனக்கு எப்படி இருக்குது? பேரலலாக இருக்குது. பேரலலாக இருந்தால் என்னது? ஜஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ 60/61 ப்ளஸ் C1 வேல்யூ எனக்கு என்னது? 2 தானேம்மா? C1 வேல்யூ எனக்கு 2. அப்போது இதை ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 61 60 ப்ளஸ்
2 × 61 உனக்கு என்ன வரும்? 2 6 2s are 12. ஓகேவா? இதெல்லாம் ரெசிப்ரோக்கல் எடுக்கக்கூடாதுமா, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இது ரெண்டும் பேரலல் கெப்பாசிட்டர் பேரலில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஆட் பண்ணணும். ஆனால் எனக்கு இங்கே என்ன ஆகிடுச்சு, ஃப்ராக்ஷன் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் சிரமம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதை ஆட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 1 60 82 / 61. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த வேல்யூ மேம் இதோட முடிஞ்சிச்சா? இருங்க செக் பண்ணலாம், டயக்ராமில் செக் பண்ணுவோமா? 182 61. இப்போ இந்த வேல்யூ எனக்கு எங்கே வந்திருக்கு? இது எங்கே வந்திருக்குன்னா, இப்போ இங்கே இந்த 2 வேல்யூ தானே பேரலாக பார்த்தோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிது. என்ன வேல்யூ நிற்கிது? 182 / 61. அப்போ நீ என்னன்னா இந்த 3 இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணனா இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். புரியுதா? அப்போ என்ன இருக்குது? C2 182 61 வந்து எனக்கு சீரீஸில் இருக்குது. C2 வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 3. ஸோ C2 182 / 61. இது 3 எனக்கு எதில் இருக்குன்னா சீரீஸில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/C2 + 1/C2 + 1/182 / 61. ஓகேவா? C2 வேல்யூ என்னது எனக்கு? 1/3. ஓகேவா? ஸோ 1/3 + 1/3 + 61/182. அவ்வளோதான். ஸோ இது வந்து என்னது? இது எப்படி எழுதிக்கலாம்? 2/3 எழுதிக்கலாமா? 2/3 + 61 / 182. ஓகே, இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்னப்பா வரும்? 3 × 182 என்ன வரும்? 3 2s are 6, 8 3s are 24, 1 3 5 வருமா? 5 கரெக்டு. ஸோ என்ன அப்படின்னா 5 4 6 வரும். ஸோ இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க? 182ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலேயும் 182ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ 4 8 2s are 3 6 4. தென் இதை எது கூட மல்டிப்ளை பண்ணுவேன்னா 3யோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். 3 6 3s are 18. ஓகே, இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 547 / 546. ஓகே, கரெக்டாக போட்டிருக்கோமா? போட்டு இதை என்னவா எடுக்கணும்? உல்ட்டாவாக எடுக்கணும். ஆமாம், உல்ட்டா எடுக்க மறந்துடாதீங்க. ஸோ எப்படி உல்ட்டா எடுத்திங்கன்னா 546 / 547. அவ்வளோதான். ஓகேங்களா? இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட என்னவா இருக்குது அப்படின்னா மேலே 1 மட்டும் தான் மிஸ்ஸிங். இதை டிவைட் பண்ணனா உனக்கு 0.99 வரும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீ டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம்? 1 போட்டுக்கலாம். கீழே ஆப்ஷன் நமக்கு 1 தான் மேட்ச் ஆகுது. ஏன்னா நியரஸ்ட் வேல்யூ எனக்கு 1. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1 மைக்ரோஃபாரட். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கான ஆன்சரை கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியுதா புரியலையாங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இந்த சம் வந்து ஆக்சுவலாக வந்து நான் சர்க்யூட் தியரி படிச்சிருக்கேன் மேம். ஸோ அதனால் எனக்கு ஓரளவு நீங்கள் சொல்கிறது புரியுது அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி. இல்லை மேம் நான் இப்போ தான் சர்க்யூட் தியரியே படிக்கலான்னு ஆரம்பித்தேன், பட் ஆனால் நீங்கள் பேசினதை பார்த்துட்டு வேண்டாங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க 2வது கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி 2வது கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க, நான் இதுக்கு மேலே தான் படிக்கலான் இருந்தேன், இந்த சம்மே புரியல அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட புரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இல்லை அது அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான சம்மு தான் இது. ஈக்குவலண்ட் சி ஈக்குவலண்ட்டுக்கான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கான சம்மு தான் இது. ஸோ அப்போ நீ வந்து என்னென்னா ஒரு 50% ப்ராக்டிஸ் எடுத்திருந்தா தானே இந்த சம் நான் உனக்கு சொல்கிறது புரியும். ஐயோ என்னடா இந்த அளவுக்கு சொல்கிறாங்க நமக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நானே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சம்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா புரியலனா ஜஸ்ட்டு விட்டுருங்க. நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம், நான் இதுவே ஈஸின்னு நினச்சி தான் கொடுத்தேன். பட் எனிவே நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக இருக்கிற சம்ஸை நான் அதுக்கப்புறம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நீ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் கான்செப்டை வச்சு அதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி பாரு. அதுக்கப்புறம் இந்த சம்மோ இந்த வீடியோவோ பார்த்தோன்னா உனக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் கிடையாதுமா, நம்ம டேரெக்டாக தான் டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னென்னா, ஏன்னா எனக்கு 2 வேல்யூனா கூட 2 வேல்யூ சீரீஸ் வேல்யூனா கூட நம்ம C1 C2 / C1 + C2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் 3 வேல்யூ சீரீஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் போட்டாகணும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. புரியலன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க, மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.